திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சயா பகுதி 15. மதனப்பள்ளி. சுகம்பதாவிற்காக அவளுடன் காத்திருந்தாள் விந்தலை. பொழுது சாயும் வேளையில் அவள் வர பாய்ந்தோடி சென்று அவளை அணைத்தாள் விந்தலை. சுகம்பதா, ஏன் இவ்வளவு தாமதமாக வந்துள்ளாய்? நான் இங்கே பரபரப்புடன் உனக்காக காத்திருப்பதை நீ அறியவில்லையா என்ன? இல்லையம்மா, தேய்பிரேஷமி என்பதால் பைரவர் ஆலயத்திற்கு செவ்வரளி மாலையை தொடுத்து கொண்டிருந்தேன். அந்த மாலையை அர்ச்சகரிடம் தந்துவிட்டு வரவே காலதாமதமாகிவிட்டது, சுகம்பதா கூறினாள். காலதாமதத்திற்கு கால பைரவர் காரணமா, அல்லது வேண்டுமென்றே என்னை துடிக்க வைத்து வேடிக்கை பார்க்க நினைத்தாயோ? யான் அறியேன். ஆனால் இன்று நடுநிசையில் கோவிந்தரை சந்திக்கப் போகிறேன் என்பதை நான் உனக்கு பலமுறை கூறியிருந்தேன். நான் வரும் வரையில் நீதான் என் தந்தையை சமாளிக்க வேண்டும். விந்தலை குரலில் உற்சாகமும் ஒருவித அச்சமும் கலந்து ஒலித்தன. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று பலமுறை உத்தரவாதம் தந்துவிட்டேனே. என் கவலையெல்லாம் பீமேஸ்வரம் ஆலயம் வரை நீ எப்படி இந்த இருளில் தனியாக பயணிக்கப் போகின்றாய்? கவலைப்படாதே, சாளுக்கிய மன்னரின் ஆட்சியில் எந்தவித பயமும் இல்லை. மேலும் ராஷ்டிரகூட இளவரசர் கோவிந்தனின் காதலிக்கு என்ன ஆபத்து வந்துவிடப் போகிறது? அவரை சந்திக்கும் வரையில் தனிமை, எல்லாம் பின்பு அவர் பார்த்து கொள்ளுவார். நாணத்தில் முகம் சிவக்க விந்தலை கூறினாள். ஆனால் சுகம்பதா அவளால் அந்த நாணத்தை ஏனோ ரசிக்க முடியவில்லை. கோவிந்தரின் குணங்களை பற்றி சற்று முன்தான் காலபைரவரின் ஆலயத்தில் சிலர் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டிருந்தாள். காமுகன் என்றும் சதா சர்வகாலமும் சம்பவத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பவன் என்றும் கோவில் அர்ச்சகரிடம் சில புலவர்கள் கூறிக்கொண்டிருந்ததை மாலை தொடுக்கும் பொழுது சுகம்பதா கேட்க நேர்ந்தது. அப்படிப்பட்ட கோவிந்தனை சந்திக்க நடுநிசையில் தன் தோழி விந்தலா பயணிப்பதை அவளால் ரசிக்க முடியவில்லை. சாளுக்கியனின் ஆட்சியில் பெண்களுக்கு பயமில்லைதான். ஆனால் விந்தலை சந்திக்கப் போவது ஒரு காமுக இளவரசனை அல்லவா? கௌமாரி ஆலயத்தில் கோவிந்தனின் அழகையும் கம்பீரத்தையும் கண்டபொழுது இவளை மலைத்துத்தான் போனாள். ஆனால் அவனிடம் போய் இவள் காதலை கேட்கின்றாளே, அவனை போய் இப்படி நம்பிக்கொண்டிருக்கின்றாளே. கோவிந்தனின் மயக்கத்தில் இருக்கும் அவளிடம் இப்போதைக்கு அறிவுரை கோரினாள். அவள் எதிரியாக போய்விடுவாள். அதனால் விட்டுத்தான் பிடிக்க வேண்டும். ஆனால் இன்றைய நடுநிசையில் பீமேஸ்வரம் கோவிலுக்கு சென்று அங்கு சிற்பி சுமந்தன் செதுக்கியுள்ள ரதிமன்மத சிற்பத்தை அவனுக்கு காட்டப் போகிறாளாம். தன் சிற்பத்தை காண கோவிந்தன் ஆர்வம் கொண்டிருக்கின்றானாம். போகக்கூடாது என்று இவள் பலமுறை கூறியும் விந்தலை கேட்கவில்லை. இன்று மட்டும் கேட்டுவிடப் போகிறாளா என்ன? நடுநிசையில் சாளுக்கியமே அடங்கிவிட்ட நிலையில் பீமேஸ்வரர் ஆலயத்துக்கு புறப்பட்டாள் விந்தலை. அவள் வரும் வரை அவளது பஞ்சனையில் படுத்து உறங்கி விந்தலையாக நடிக்க வேண்டிய கட்டாயம் சுகம்பதாவிற்கு. சூரிய உதயத்திற்கு முன்பாக தான் வந்து விடுவதாக விந்தலை கூறியிருந்தாலும் அதற்கு முன்பாக அவளை தேடுவார்கள் என்று சுகம்பதாவிற்கு தோன்றவில்லை. மறுபேச்சு பேசாமல் அவள் கிளம்பியதும் பஞ்சனையில் சரிந்து இழுத்து தலையோடு சேர்த்து கம்பளத்தால் போர்த்தி கொண்டு விட்டாள். விந்தலை நெஞ்சம் படபடக்க பீமேஸ்வரம் ஆலயத்திற்கு முன்பாக நின்றிருந்தாள். இரவு பறவைகளின் கூவல் ஒலிகளைத் தவிர எங்கும் அமைதிதான். கோவிலின் வாசலில் ஆவலுடன் காத்திருந்தாள் அவள். தனியாக நிற்க சற்று அச்சமாக இருந்தாலும் கோவிலுக்கு பின்புறம் இருந்த குடிலில் சிற்பியின் குடும்பத்தினர் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் என்ற எண்ணம் மட்டும் சற்றே துணிவை கொடுத்தது. குதிரையின் குளம்பலி சற்று தொலைவில் கேட்க முகம் மலர திரும்பினாள் விந்தலை. வந்தது கோவிந்தன் தான். ஆலயத்தின் முன்பாக புறவி ஒன்று வந்து நிற்க அதன் மீதிருந்த நிலத்தில் பாய்ந்து இறங்கினான் கோவிந்தன். வந்துவிட்டாயா விந்தலை? கோவிந்தன் அவளை நெருங்கினான். இருளில் அவனது முகத்தை சரியாக பார்க்க முடியவில்லை என்றாலும் அவனது கம்பீரமான குரல் அவளுக்கு சிலிர்ப்பை தந்தது. நான் அப்பொழுதே வந்துவிட்டேன் இளவரசி. நீர் வருவீரோ அல்லது மாட்டீரோ என்கின்ற குழப்பத்தில் இருந்தேன், விந்தலா சொன்னாள். அதெப்படி வராமல் போவேன் விந்தலா? அருவியில் நீராடும் உன்னை கண்ட பிறகு சிந்தையில் உன்னை தவிர வேறு ஒன்றுமே தோன்றவில்லை. அருவி நீர் உன் பளிங்கு தேகத்தை அரவணைக்கும் காட்சியை மட்டும் என் சிந்தையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த அருவி நீராக நான் இருந்திருக்கக்கூடாதா? கோவிந்தன் கேட்டான். எந்த கவிஞரிடம் இப்படி பேசுவதற்கு எழுதி வாங்கி வந்தீர்கள் இளவரசி? விந்தலை சிரித்தாள். நீ என்னை அவமானப்படுத்துகிறாய் விந்தலா. அழகாக உள்ளவற்றை வர்ணிப்பதற்கும் போகிப்பதற்கும் என்றே என்னை படைத்திருக்கின்றான் இறைவன். நீதானே மன்மதன் உருவில் நான் இந்த ஆலயத்தில் சிலையாக நிற்கின்றேன், காண வாருங்கள் என்று அழைத்தாய். மன்மனுக்கு ரதியின் அழகை பற்றி பேச எந்த கவிஞன் எழுதி கொடுக்க வேண்டும்? கோவிந்தனின் குரலில் காட்டம் ஒலித்தது. ஐயோ, உங்களிடம் பேசி வெல்ல என்னால் முடியாது. வாருங்கள், உங்களது சிலையை காண்போம். விந்தலா அழைக்க கோவிலுக்குள் நிமிர்ந்து பார்த்தான் கோவிந்தன். ஆலயம் மூடியிருக்கின்றதே.
அவன் குரல் ஏமாற்றத்துடன் ஒலித்தது. இல்லை, சிற்பியின் குடும்பம் கோவிலின் உள்ளே இருக்கும் குடிலில்தான் தங்கியுள்ளது. சிற்பியின் மகள் பிரகதா என் தோழிதான். அவளிடம் கோவில் வாயில் தாளை போட வேண்டாம் என்று கூறியிருக்கிறேன். மேலும் மன்மத சிலையை நீங்கள் காண்பதற்காக தீபங்களை ஏற்றியும் வைத்திருக்கிறாள். வாருங்கள். விந்தலை கோயிலின் கதவை தள்ள அது திறந்து கொண்டது. கோவிந்தன் அவளை பின்தொடர்ந்தான். முன் மண்டபத்தை கடந்து கோவிலின் பிரகாரம் செல்லும் பாதையில் திரும்பி முதல் மண்டபத்துக்குள் இருவரும் திரும்பினர். ரதி மன்மத நடன காட்சி செதுக்கியிருந்த அந்த மண்டபத்தை ஜெகஜோதியாய் வைத்திருந்தாள் பிரகதா. விந்தலா அவளை மனத்துக்குள் பாராட்டினாள். தீபங்களின் ஒளியில் அந்த சிற்பம் கொள்ளை அழகாக காட்சி தந்தது. ரதி தேவியை அலங்கரித்து நின்ற அந்த மன்மதனின் உருவத்தை ஏறிட்டான் கோவிந்தன். கோவிந்தன் தன் பிம்பத்தை அன்றாடம் நிலைக்கண்ணாடியில் பார்ப்பவன்தான். தன் அழகை தானே மெச்சிக்கொள்பவன்தான். ஆனால் இவ்வளவு அழகாக நேர்த்தியாக இவனது அழகு வெளிப்பட்டு இவன் இதுவரை பார்த்ததே இல்லை. தன் கண்களையே அவனால் நம்ப முடியாத அளவுக்கு அந்த சிற்பத்தில் மிகவும் அழகாகவும் தெய்வீகமாகவும் தோன்றினான் கோவிந்தன். தன் மூச்சுக்காற்றை இழுத்து பிடித்த கோவிந்தன் அந்த சிற்பத்தையே வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். என்ன, இப்பொழுது நான் சொல்வதை நம்புகின்றீரா இளவரசே? விந்தலா கேட்டபொழுது அது கோவிந்தனின் செவிகளில் விழவே இல்லை. கோவிந்தனின் முகவாய்க்குழி உட்பட அனைத்தும் கச்சிதமாக அந்த சிலையில் காணப்பட்டதைக் கண்டு மலைத்து போய் நின்றான். அவன் அந்த சிற்பத்தை ரசிக்கட்டும் என்பது போல சிறிது நேரம் அமைதி காத்தாள் விந்தலா. வெகு நேரம் அந்த ரதி மன்மத நடன காட்சியை சித்தரிக்கும் அந்த சிற்பத்தை பார்த்து கொண்டிருந்த கோவிந்தன் பிறகு மெதுவாக பரவசம் நிறைந்த கண்களுடன் விந்தலையை திருப்பி நோக்கினான். விந்தலா, என் அழகே, நானே சிலாகிக்கும் வண்ணம் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கும் சிற்பம். பலமுறை பல்வேறு அலங்காரங்களை செய்து என் அழகை சோதித்து பார்த்திருக்கின்றேன். இன்னும் என்று மிக அழகாக காட்சி தந்திருக்கலாம் என்கின்ற எண்ணமே தோன்றும். முதல் முறையாக என் அழகு இந்த சிற்பத்தின் மூலம் பூரணத்துவம் அடைந்து விட்டதாகவே தோன்றுகின்றது. நான் உடனே இந்த சிற்பியை பார்க்க வேண்டும் விந்தலா. சிற்பி இப்போது உறங்கிக் கொண்டிருப்பார் இளவரசி. பின்பு ஒருமுறை பார்க்கலாம். இப்பொழுது நாம் சந்திப்பது நம் காதலுக்கு அஸ்திவாரம் அமைக்க என்பதை மறந்துவிட்டீர்களா? கோவிந்தன் அவளை உறுத்து நோக்கினான். அவன் கண்கள் இவளை நோக்கினாலும் எதையோ தீவிரமாக அவன் சிந்தித்து கொண்டிருப்பதை அது பிரதிபலித்தது. சட்டென்று விந்தலையை தன் பக்கமாக இழுத்து அவளை இறுக அணைத்தான் கோவிந்தன். கைகள் இவளை அணைத்தாலும் அவனுடைய கண்கள் அந்த சிற்பத்தனை தான் வெறித்து நோக்கி கொண்டிருந்தன. விந்தலா, வா, நாம் அந்த சிற்பத்தில் ரதிமயன் நடமாடுவது போல அபிநயம் பிடித்து பார்ப்போம் என்பவன் சிற்பத்தில் மன்மதன் நிற்பது போல இடது கையால் அவள் இடையிலே வளைத்து பிடித்து வலக்கையால் முகவாயில் கை வைத்து அவள் கண்களுக்குள் நோக்கினான். விந்தலாவும் அவனது வலுவான பிடிக்குள் ஒடுங்கியவள் ரதி மன்மனதை நோக்குவது போலவே தன்னை வெறித்த கண்களுக்குள் நோக்கினாள். முதலில் அவளுக்குள் ஒரு இன்ப உணர்ச்சி தான் புறப்பட்டது. மனதிற்குள் அலையாக புறப்பட்ட ஒரு வித கிளர்ச்சி அவளது தேகத்தை உந்தித்தள்ள தன் வலக்கரத்தினை அவளது இடது தோளிலும் போட்டாள். சட்டென்று அவளுக்குள் ஒரு மாற்றம். அவளது மேனி முழுவதும் பரவிய அலை கிளர்ச்சியால் ஏற்பட்டதல்ல என்பதை உணர்ந்தாள். தன் பிடரியில் ஒருவித குளிர்ச்சியை உணர்ந்தாள். தன்னை மிக நெருக்கத்தில் ஒத்து பார்த்து கொண்டிருந்த கண்களில் அது என்ன உணர்வு? காதலா, காமமா, மோகமா, பரவசமா? இல்லை, இவற்றையெல்லாம் கடந்த ஒருவித உணர்வு கோவிந்தனின் கண்களில் பிரதிபலித்து கொண்டிருந்தது. பெண்கள் தான் கண்ணை மூடிவிடுகின்றனே, அவர்கள் அவ்வாறு கண்களை மூடிவிடுவது காதலர்களுக்கு எவ்வளவு உதவியாக இருக்கின்றது. தங்கள் கண்களில் பிரதிபலிக்கும் கயமையை அந்த பெண்களால் காண முடியாமல் போய்விடுகின்றதல்லவா? அதனால்தான் காதலுக்கு கண்ணில்லை என்று கூறுகின்றனரோ? ஆனால் கண்களை திறந்து கோவிந்தனின் கண்களுக்குள் நோக்கி கொண்டிருந்த விந்தலையால் அந்த கண்களில் தென்பட்ட குளிர்ச்சியை கவனிக்க முடிந்தது. இவளை அவன் அணைத்து கொண்டிருந்தாலும் அந்த அணைப்பினை ரசித்துக்கவில்லை என்பது, அவன் சிந்தையில் எதை பற்றியோ தீவிரமாக சிந்தித்து கொண்டிருக்கிறான் என்பதும் அவளுக்கு புரிந்தது. அதனால் அவன் கண்களில் குளிர்ச்சியை கண்டதும் அவளுடைய கண்களில் காதல் மறைந்து ஒருவித அச்சம்தான் ஏற்பட்டது. போதுமா விந்தலா, நம் காதலுக்கு அஸ்திவாரம் போட்டாயிற்று. நீ சென்று இப்பொழுதே அந்த சிற்பியை அழைத்து வா. சட்டென்று தன் ஆலிங்கனத்தில் இருந்து அவளை விடுவித்தவன் மீண்டும் அந்த சிற்பத்தையே வெறித்து பார்க்க துவங்கிவிட்டான். விந்தலாவின் மனதில் ஏதோ முறிந்தது போல் ஒரு உறவு. இந்த இரவை எண்ணி அவள் பல கலவுகளை கண்டிருக்கிறாள். கோவிந்தன் பேசும் காதல் உரையாடல்களுக்கு எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று கூட தன்னைத்தானே தயார் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் என்ன இவன் அழகை ஆராதிக்க தெரிந்தவனுக்கு இங்கிதம் தெரிந்தவில்லையே. அழகையே ஒரு பொருட்டாக நினைக்காமல் தன் அழகையே பிரதானமாக நினைக்கின்றானே.
இவள் எத்தனையோ ஆண்களை கண்டிருக்கின்றாள். இதுவரை யாருமே தங்களது அழகை பிரதானமாக பேசியதில்லையே. ஒருவேளை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்குத்தானே இந்த இரவின் ரகசிய சந்திப்பு? அதை விட்டுவிட்டு சிற்பியை சந்திக்க வேண்டும் என்கின்றானே. முதல் முறையாக கோவிந்தனை பற்றி ஒரு உறுத்தல் சிந்தையில் தோன்ற சிற்பி சுமந்தனை அழைக்கச் சென்றாள் விந்தளா. விந்தளையின் நல்ல காலம் சுமந்தன் கயிற்றுக்கட்டில் ஒன்றில் குடிலின் வெளியேயே படுத்திருந்தான். அவனது கால்புறமாக சென்ற விந்தளை கீழே கிடந்த சுள்ளி ஒன்றை எடுத்து அவன் பாதங்களில் தட்டினாள். சிற்பியே மெதுவாக அழைத்தாள். சற்றே முனையுவன் பிறகு கண்களை திறந்து அவள் பக்கமாக பார்த்தான். யார்? நான் தான் விந்தளை. குந்தள இளவரசர் கோவிந்தன் உங்களை அழைக்கின்றார், வாருங்கள் என்ற விந்தளையை பார்த்து மலங்க மலங்க விழித்தான் சுமந்தன். இந்த பெண்ணுக்கு பித்து பிடித்து விட்டதா என்ன? நடுநிசையில் வந்து இளவரசர் கோவிந்தன் அழைக்கிறாள் என்கிறாளே. கோவிந்தனின் சிற்பத்தை பார்த்து மோகம் தலைக்கேறி இப்படி ஆகிவிட்டாளோ? கோவிந்தன் இங்கே எப்படி வருவார்? விந்தளை, உனக்கு சித்தம் கலங்கி விட்டதா என்ன? ஐயோ, இளவரசர் முன்மண்டபத்தில் காத்திருக்கின்றார். தாங்கள் சிதைக்கிய மன்மதரதி காட்சியை பற்றி நான் அவரிடம் கூறியிருந்தேன். அதை காண வந்தவர் அதன் அழகில் மயங்கிவிட்டார். சிற்பத்தை செதுக்கிய உங்களை காண விழைகின்றார். வாருங்கள், இளவரசரை காக்க வைக்காதீர்கள் என்றபடியே முன்மண்டபத்தை நோக்கி நடந்தாள். சுமந்தன் அவநம்பிக்கையுடன் தான் அவளை பின்தொடர்ந்தான். முன் இரவில் அவனுடைய தங்கை பிரகதா தீபங்களை ஏற்றும் பொழுது அதற்கான காரணத்தை கேட்டான். யாரோ முக்கிய விருந்தாளி வரப்போகின்றார் என்று அவள் கூறியிருந்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. மெதுவாக உறக்கம் பிரிந்து பரபரப்பு அவன் தேகத்தில் பரவியது. மண்டபத்திற்குள் நுழைந்த சுமந்தன் தீபங்களின் ஒளியில் பேரழகன் கோவிந்தனை கண்டு மலைத்து போய் நின்று விட்டான். இவர்தான் சிற்பி சுமந்தன், தங்களை சிற்பமாக செதுக்கியவர். விந்தளை கூறியதும் தான் தாமதம். கோவிந்தன் பாய்ந்து சென்று அவனை அணைத்து கொண்டான். சிற்பியே, என்னை பெற்றது என் தாய் இந்திரன், தந்தை இந்திரன்தான். ஆனால் எனக்கு உயிர் தந்தது நீதான் என்றவன் பரவசத்துடன் அவனை அணைத்து கொண்டான். சுமந்தன் பிரமித்து போய் நிற்க கோவிந்தன் அவனை அணைத்தபடியே தனக்குள்ளேயே பேசினான். கண்டேன் எனது இன்பக்கோட்டையின் விஸ்வகர்மாவே. சிற்பியே, இனி நீர் எனக்கு மட்டுமே சொந்தம். விதிர்விதித்து போய் நின்றாள் விந்தளா. இவளை தனது மெய்யுடன் நினைத்து இனி நீ எனக்கு சொந்தம் என்று கூறுவான் என்று அவள் எதிர்பார்த்து கந்திருந்தாள். ஆனால் இவள் காதலி கொண்டிருப்பவனோ சிற்பியை அணைத்து சொந்தம் கொண்டாடுகின்றானே. சிற்பியே, இதே போன்ற மன்மதரதி சிற்பத்தை நீ என் நாட்டில் செதுக்க வேண்டும். என் நாட்டில் மதனப்பள்ளி ஒன்றை எழுப்ப உள்ளேன். அதில் மூலமூர்த்தியாக என் மன்மத சிற்பம் இதே போல் இருக்க வேண்டும். மதன ஆலயம் முழுவதும் சம்போக சிற்பங்கள் தான் இருக்க வேண்டும். மதனப்பள்ளியின் பூசாரிகளாக அழகிய நங்கையர்கள் இருப்பார்கள். சுமந்தனை அணைத்தபடியே கனவுலகில் சந்தித்து கொண்டிருந்த கோவிந்தனின் முகத்தில் பரவசம். அவனது அணைப்பில் கற்றுண்டிருந்த சுமந்தனால் அந்த பரவசத்தை காண முடியவில்லை என்றாலும் விந்தளாவுக்கு அது புலப்பட்டது. என்ன இவன் தன்னையே காதலித்து கொள்ளுகின்றானே, இவள் அருகில் இருப்பதை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லையே. சுமந்தனுக்கு கோவிந்தனின் பாராட்டுகள் மகிழ்ச்சியை தந்தாலும் அவனது வக்ர புத்தியை பற்றி நிறையவே அறிந்திருந்ததால் அவனுக்கு என்ன பதில் தருவது என்று குழம்பி போய் நின்றான். அவன் பார்வை விந்தளையின் பக்கம் பாய்ந்தது. என்ன, நான் கூறியதை இப்போதாவது நம்புகிறாயா என்ற கேள்வி தொக்கி நின்ற பார்வை. விந்தளா சோகத்துடன் நின்றாள். கோவிந்தனை பற்றி ஒருவித முடிவுக்கும் வர முடியாமல் தவித்தாள். சுமந்தன் மெதுவான குரலில் பதிலளித்தான். இளவரசே, உங்கள் பாராட்டு உரைகளுக்கு நன்றி. தாங்கள் அமைக்க இருக்கும் மதனப்பள்ளியின் பணிகள் எனக்கு கொடுக்கப்பட்டால் அதை பெரும் பாக்கியம் என்று தான் கூற முடியும். தங்களை மீண்டும் மன்மதனாக செதுக்கப் போகிறேன் என்பதை நினைக்கும் பொழுதே குதூகலம் பிறக்கின்றது. தாங்கள் அரண்மனையை விட்டு செல்லும் பொழுதும் மீண்டும் திரும்பும் பொழுதும் கண்டதை கொண்டே என் மனக்கண்ணில் நிறுத்தி நான் செதுக்கிய சிற்பமே தங்களை மகிழ்விக்கிறது என்றால் தங்கள் அருகாமையில் உங்களை நிற்க வைத்து மன்மதனை உருவாக்கினால் இன்னும் நேர்த்தியாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். கோவிந்தன் அவனை தன் அணைப்பிலிருந்து விடுவித்து முதுகில் தட்டி கொடுத்து ஹோ என்று சிரித்தான். நான் தான் சொல்லிவிட்டேனே சிற்பி, நீ என்னுடையவன் என்று. நீ என்னுடையவன் என்றால் நான் உன்னுடையவன் என்றுதானே பொருள். எப்பொழுது வேண்டுமானாலும் நீ என்னை அழைக்கலாம். நீ சிலை செதுக்க நான் ஒத்துழைப்பேன், கோவிந்தன் கூறினான். தன்னிடம் பேச வேண்டியவற்றை சிற்பி சுமந்தனிடம் பேசும் கோவிந்தனை திகைப்புடன் பார்த்தபடி நின்றிருந்தாள் விந்தளா. அவளது ஏமாற்றத்தை புரிந்து கொண்ட சுமந்தன் விந்தளையின் மீது பரிதாபம் கொண்டான். உடனே கோவிந்தனிடம் அந்த கேள்வியை கேட்டான். இளவரசே, தங்களை மன்மதனாகச் செதுக்கும் பொழுது உங்கள் அணைப்பில் இருக்கப் போகும் ரதியாக நிற்கப் போவது யார்?
விந்தளா கோவிந்தன் என்ன பதில் தரப்போகிறான் என்ற பதைபதைப்புடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இந்த கேள்வி அவசியமற்றது சிற்பியே. எனது அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரே பெண்தான் இந்த வையகத்தில் இருக்கிறாள். இதோ என் அருகிலேயே இருக்கிறாள். வா விந்தளா, நாம் சற்று முன் நடத்தி காட்டிய இந்த சிற்ப காட்சியை மீண்டும் சிற்பியின் வசதிக்காக செய்து காட்டுவோம் என்று கோவிந்தன் அவளை மீண்டும் தன் பக்கமாக இழுத்து முன்பு போலவே அணைத்தான். கண்களை பலமாக மூடிக்கொண்டாள் விந்தளா. கோவிந்தனிடம் ஏதோ சரியில்லை. அவளுடைய உள்ளுணர்வு அவளை எச்சரித்தது. அடுத்ததாக கோவிந்தன் சுமந்தனிடம் சொன்னவற்றை கேட்டு சட்டென்று தன் கண்களை திறந்து அவனை பிரமிப்புடன் பார்த்தாள். சுமந்தனும் அவள் கூறியதை கேட்டு திகைத்து போனான். சிற்பியே, நீ வடிக்கப் போவது ரதி மன்மதன் சிற்பம் மட்டுமல்ல, குந்தள நாட்டு அரியணையில் அமரப்போகும் வருங்கால அரசன் அரசி ஆகியோரின் சிற்பம். மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும். கோவிந்தனின் குரலில் தொனித்தது வேண்டுகோளா அல்லது உத்தரவா? வருங்கால அரசனா? பட்டத்து இளவரசர் அமோக வருஷம்தானே அரசராக அமர முடியும். வெந்தலை சுமந்தன் இருவரின் அடிவயிற்றிலும் கிளி தோன்றியது. கோவிந்தனிடம் விடைபெற்று கொண்டு மீண்டும் தன் இருப்பிடம் சேர்ந்த விந்தலை தன் சயன அறையில் நுழைந்தபோது அவளுக்காக ஆர்வலுடன் காத்திருந்தாள் சுகம்பதா. உனது ஆறுயிரை கண்டாயா? முகமெல்லாம் சிரிப்புடன் கேட்ட தன் தோழியை யோசனையுடன் பார்த்தாள் விந்தலை. கண்டேன். சுவாரஸ்யம் எதுவுமின்றி அவள் கூற சுகம்பதா வியந்து போனாள். பரவசத்துடன் தன் காதலரை சந்தித்த கதையை அவள் கூறுவாள் என்று எதிர்பார்த்து காத்திருக்க ஒரே வார்த்தையில் பதிலை கூறும் விந்தலையை கேள்வியுடன் நோக்கினாள் சுகம்பதா. என்ன நடந்தது? நீ யார் என்பதை அவர் அறிந்து கொண்டாரா? நல்ல காலம், நான் யார் என்பதை கோவிந்தனிடம் இன்னும் கூறவில்லை. அவனை முழுமையாக அறிந்து கொண்ட பின்பே தான் யார் என்பதை அவனிடம் கூற வேண்டும். தனக்குள் எண்ணிக்கொண்ட விந்தலை தோழியை அசதியுடன் நோக்கினாள். அதற்கான காலம் இன்னும் கனியவில்லை சுகமதா. எனக்கு உறக்கம் வருகிறது என்றபடியே ஆயாசத்துடன் மஞ்சத்தில் சரிந்த விந்தலையை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் சுகம்பதா. உற்சாகம் மூட்டும் உஜ்வலா, வேமுலவாடா. அரண்மனை நந்தவனத்தில் சற்றே தயக்கத்துடன் நுழைந்தான் குந்தள இளவரசன் அமோகவர்ஷன். நந்தவன தடாவியில் மிதந்து கொண்டிருந்த தாமரை மலர் ஒன்றை குனிந்து கையில் எடுத்து வேமுல இளவரசி உஜ்வலா அந்த மலரை தன் கன்னத்தில் வைத்து அதன் மென்மையை தன் தேகத்தில் ஏற்றி கொண்டிருந்தவளைப் போல் கண்களை மூடி நின்றிருந்தாள். தொலைவில் நின்றபடியே தன்னை மறந்து அவள் நின்று கொண்டிருப்பதைக் கண்ட அமோகன் தன் பின்னால் வந்து நின்ற நண்பன் கஜேந்திரனை பரிதாபமாக நோக்கினான். செல் நண்பா, உனது வருங்கால மனைவி அதோ நிற்கிறாள். சென்று உனது இனிய காதல் வாழ்வை துவக்கு. அவளிடம் என்ன பேசுவது கஜேந்திரா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மிக சௌந்தரியவதியாக தோன்றுகிறாள். அவள் என்னை ஏறிட்டு பார்ப்பாளா? அமோகவர்ஷனின் குரலில் அச்சம் பிரதிபலித்தது. இதுதான் உன்னிடம் உள்ள பிரச்சனை. உன் சகோதரன் கோவிந்தனைப் போன்று நீ இருக்க வேண்டாம். அதற்காக பெண்களிடம் பேசுவதற்கு கூட அச்சம் கொண்டால் எப்படி? இப்பொழுது நீ உன் காதல் சாம்ராஜ்யத்தை மட்டும் துவக்கப் போவதில்லை. உனக்கு அமைய இருக்கும் உன் சாம்ராஜ்யத்தையும் பலப்படுத்தப் போகின்றாய். ஆனால் அதற்கு உதவக்கூடியவள் இளவரசி உஜ்வலாதான். நாட்டு மக்களிடம் கோவிந்தனுக்குள்ள கவர்ச்சியை இவளது அழகி கொண்டுதான் நீ உடைக்கப் போகின்றாய். உனது அருகே இவள் பட்டத்து அரசியாக அமர்ந்த பின்பு கோவிந்தனின் கவர்ச்சி எடுபடாமல் போவதை நீ பார்க்கப் போகிறாய். இனியும் தயங்காதே, சென்று உன் காதல் கணைகளை எய்துவிடு. கஜேந்திரன் அமோகவர்ஷனது ஆக்ரோஷத்தை தூண்டிவிடும் வகையில் பேச அமோகன் சற்றே நம்பிக்கையுடன் உஜ்வலா நின்ற திசையில் நகரத் தொடங்கினான். கஜேந்திரன் நந்தவனத்தை விட்டு விலகி சற்று தொலைவில் இருந்த அரண்மனை மண்டபத்திற்குள் ஒதுங்கினான். இளவரசி உஜ்வலாவை பற்றி மற்போர் மையத்திற்கு வந்த அமோகர்ஷனிடம் கூறி பேரழகியான அவள் மூலம் கோவிந்தரின் அழகை சிறுமைப்படுத்தி அவனுக்குள்ள முக்கியத்துவத்தை குறைத்து விடலாம் என்று கஜேந்திரன் கூறியிருந்த யோசனை அமோகனை கவர்ந்தது. உடனடியாக அதை செயல்படுத்துவதில் முனைந்த அமோகன் தன் தாய் நூபுரவதியிடம் உஜ்வலாவை பற்றி தெரிவிக்க அவள் மன்னன் இந்திரனிடம் அந்த தகவலை எட்டவிட்டாள். மனம் புரிந்து கொள்ள மகன் இசைவு தந்துவிட்ட மகிழ்ச்சியில் இந்திரனும் வேமுலவடா மன்னன் ராஜநரேந்திரனுக்கு தூதுவிட்டான். ராஷ்டிரகூட தலைநகர் மான்னிகேதி நகரில் இருந்து இந்திரனின் தூதர்கள் வந்து நின்றதும் நரேந்திரன் முதலில் திகைத்துத்தான் போனான். குந்தள பட்டத்து இளவரசன் அமோகனுக்கு தன் மகள் உஜ்வலாவை மணமுடிக்க தங்கள் மன்னர் இந்திரன் விருப்பப்படுவதாகவும் நரேந்திரன் பரவசப்பட்டு போய்விட்டான். உடனடியாக தன் இசைவினை தெரிவித்து தூதர்களை கௌரவப்படுத்தி அனுப்பினான். உடனடியாக குந்தள அரண்மனை ஜோசியருடன் கலந்து ஆலோசித்து
சுபமான நாள் ஒன்றை குறித்து அன்று அமோகனையும் உடன் அவன் தோழன் கஜேந்திரனையும் வேமுலவாடாவிற்கு அனுப்பினான். இதோ அமோகனும் உஜ்வலாவும் சந்திக்கும் நேரமும் நெருங்கிவிட்டது. சிங்க நடையை பயிழ்த்து கொண்டு அமோகன் உஜ்வலாவின் முன்பாக சென்று நிற்க, அவளோ மோன நிலையிலேயே இருந்தாள். அவள் தன் கம்பீரமான நடையை காணவில்லை என்பது அவனுக்குள் சற்றே ஏமாற்றத்தை தோற்றுவித்தாலும் தன் கண்களால் உஜ்வலாவின் அழகை பருகத் தொடங்கினான். அவளது பேரழகு அமோகனை திக்குமுக்காட வைத்து விட்டது. கஜேந்திரன் கூறியிருந்தது உண்மைதான். இந்த அழகு பெட்டகம் இவனது பட்ட மகிழ்ச்சியாக இவன் அருகில் அமர்ந்தால் போதும் தேவி கோவிந்தனின் கவர்ச்சியை மக்கள் மறந்து விடுவார்களாம். இவனையும் இவன் மனைவியை பற்றியுமே பேசுவார்களாம். அது போதுமே, புகழ்பெற்ற இவனது வீரமகுடத்தில் அவள் மாணிக்க கற்களாக ஜொலிப்பாள் என்பது திண்ணம். இவளே என் மகாராணி என்கின்ற உறுதியுடன் கண்களை மூடியிருந்த அவள் முன்பாக சென்று நின்றான். உஜ்வலாவின் உள்ளுணர்வு அவளை எச்சரித்திருக்க வேண்டும். திடீரென்று தன் நேந்திரங்களை திறந்து எதிரே நின்ற அமோகனை பார்த்தாள். முகத்தில் பரபரப்பான மாறுதல்கள் எதையும் வெளிப்படுத்தாமல் அவனையே உறுத்து நோக்கினாள். பின் மெதுவாக தன் செவிதிர்களை திறந்து பேசினாள். வந்துவிட்டீர்களா குந்தள இளவரசே? அரண்மனையில் தங்கும் வசதிகளில் குறைபாடு ஒன்றுமில்லையே? பெண்மைக்கு இலக்கணமாக நாணத்துடன் தலை குனிந்து அவனிடம் தன் காதல் இதயத்தை அவள் சமர்ப்பிக்கக்கூடும் என்று நினைத்திருந்த அவனுக்கு இராஜாங்க ரீதியாக அவள் பேச்சை துவக்க வியந்துதான் போனான். அழகில் மட்டுமல்ல, தன் உணர்வுகளை கூட கட்டுப்படுத்தி கொண்டு அரச குடும்பங்களுக்குரிய இங்கீதத்துடன் நடக்கும் சிறப்பான குணங்களை அவள் பெற்றவள் என்பதையும் அமோகன் அறிந்து கொண்டான். குறைபாடுகள் எதுவும் இல்லை. இளவரசி உஜ்வலா என்று அழைக்க முற்பட்ட தனது நாவை கட்டுப்படுத்தி கொண்டு இளவரசி என்றே அழைத்தான். அந்த சிறு தடுமாற்றத்தை கவனித்துவிட்டு அவள் முறுவலித்தபடியே அவனை நோக்கினாள். தாங்கள் என்னை உஜ்வலா என்றே அழைக்கலாம். உன் மனக்கடையை தெரிந்து கொண்ட பின்னரே அப்படியே அழைப்பது நியாயமாக இருக்கும். அமோகன் பதிலுக்கு புன்னகைத்தான். இது என்னுடைய அந்தப்புறத்து நந்தவனம். இதில் காலடி பதிக்கும் முதல் ஆண்மகன் தாங்களே. இது ஒன்று போதாதா என் உள்ளக்கிடையை தங்களுக்கு புரிய வைக்க? உஜ்வலா கேலியுடன் கேட்டாள். சற்றே அயர்ந்து போனான் அமோகன். இவளது குரலிலும் கோகிலம் இசைப்பது போல் அல்லவா ஒலிக்கின்றது. எல்லாவற்றிலும் சிறந்த லட்சணங்களை கொண்டிருக்கும் இவளுக்கு நான் பொருத்தமானவனாக இருப்பேனா? என்னை மணக்க இவள் சம்மதித்தால் கூட நாளை ஒருவேளை கோவிந்தனை கண்ட பின் அவளுடைய மனம் இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு சஞ்சலப்படக்கூடுமோ? ஏற்கனவே கோவிந்தனின் கவர்ச்சியால் தாழ்வு உணர்வுகளை கொண்டிருக்கும் இவளை மனைவியாக ஏற்றதால் இன்னும் அதல பாதாளத்தில் விழுந்து விடுவானோ? மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் உதயமாக அவன் சற்றே குழம்பி போனான். அவனது கேள்விக்கு தான் பதில் கூறாமல் நிற்பதை உணர்ந்து சற்றே தயக்கத்துடன் பேசினான். இல்லை உஜ்வலா, உனது பேரழகை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். பல்வேறு தேசங்களைச் சேர்ந்த இளவரசிகளை வரிசையில் நிற்க வைத்தாள். நீயே தனித்து தோன்றுவாய். காரணம், அனைத்து அரசகுமாரிகளை விட நீ பேரழகி என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட நீ என்னை ஏற்பது எங்கனம் என்று குழம்பியும் போய் நிற்கின்றேன். உன்னை அருகில் கணவனாக நிற்க வேண்டிய தகுதியை நான் கொண்டிருக்கின்றேனா என்பதே எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் இத்தனை தயக்கம் என் செயல்பாடுகளில். இதை கூறுவதற்குள்ளாகவே திணறித்தான் போய்விட்டான் அமோகன். உஜ்வலா தன் மேனியை குலுங்க நகைக்க துவங்கினாள். இளவரசே, இதற்குத்தானா இவ்வளவு பெரிய தயக்கம்? சூரிய உதயமும் சந்திர உதயமும் காண்பதற்கு மிக சௌந்தரியமானவைதான். ஆனால் உதயத்தின் அழகை நின்று ரசித்து கவிதை பாடுகின்ற புலவர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.